குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு NKR அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் எலெக்ஷன் வந்தாச்சு, எல்லாரும் பிஸியா பரபரப்பா இருக்காங்க. நம்ம தமிழகம் 5 மாநில தேர்தல்கள், அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா இருந்தாலும் இன்னொரு விஷயம் உலகளாவில் நடந்துகிட்டே இருக்கு. போர். அதுவும் 22 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் மேல ஆயிடுச்சு. இந்த ஈரான் இஸ்ரேல் US-ஓட போர். அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி கேட்கிறப்ப நமக்கே பயமா இருக்கு. என்னன்னா, எனர்ஜி ஏரியா செக்டார்ல தான் ஒவ்வொருத்தவங்களும் பாம்பு போடுறாங்க. அது எங்கேயுமே தாக்குதல் இல்லை. ஒவ்வொருத்தவங்களோட அந்த எனர்ஜி ஆயில் ரிஃபைனரிஸ்ல தான் குறி வச்சு தாக்குதல் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த போர் ஆரம்பிச்ச உடனே நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்ல போய் லைன்ல நின்னது. இப்ப அது பயம் இல்லாம இருக்கு. இப்ப பயம் ஆரம்பிச்சதுன்னா, சிலிண்டர் பிரச்சனை நமக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அங்கேருந்து 2 கப்பல், யாருக்குமே அனுமதி இல்லாம நமக்கு மட்டுமே அனுமதி 2 கப்பல் அந்த ஹர்மோஸ் ஸ்ட்ரைட்ல இருந்து நமக்கு வந்துச்சு. இன்னும் சில பல கப்பல்கள் வர இருக்கதா செய்திகள் பார்க்கிறோம். தொடர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம கையில எவ்வளவு இருக்கு எல்பிஜி கேஸ், நம்மளோட நடவடிக்கைகள் டிப்ளமேட்டிக்காகவும் இந்த கேஸ் அந்த பிரச்சனைக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இப்ப எடுத்து வச்சிருக்காங்க? இதுல ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய, இல்லைன்னா ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயம். எந்த ஒரு கண்டிஷனாக இருந்தாலும், எந்த 2 நாட்டுக்காக இருந்தாலும் போருங்கிறது அது எப்பவுமே உலகாவிய அதில் இம்பேக்ட் வந்துடும். இப்போ முன்னாடி ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில், அதே மாதிரி இதே மாதிரி க்ரூடு, அதுலேயும் நமக்கு இம்பேக்ட் வந்தது. இப்போ அதை விட அந்த போரும் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியலை கம்ப்ளீட்டாக. அதுக்கிடையில இந்த போர் இன்னும் பிரச்சனை. ஏன்னா நமக்கு 90% நம்மளோட க்ரூடு இல்லை எல்பிஜி இந்த கன்சம்ஷன் எல்லாமே டிபெண்டிங் ஆன் கல்ஃப் கண்ட்ரிஸ். கல்ஃப் கண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஈரான், சவுதி, கத்தர் தான் நம்மளோட மெயினாக அந்த LNG சொல்லுவாங்க, லிக்விட் நேச்சுரல் கேஸ். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு எல்லா கேஸ் இதுவும் வருது. இப்போ அதுலேயும் ரீசெண்டாக அட்டாக் நடந்திருக்கு. ஸோ போருங்க ரொம்பவே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான். எந்த கண்ட்ரிக்காக இருந்தால் இப்போ அது அவங்களுக்குள்ள தானே, நமக்கு என்ன இம்பேக்ட் நம்ம யோசிக்கிற காலம் தாண்டியாச்சு. இப்போ எந்த கண்ட்ரிக்கு போர் வந்தாலும் அது எந்த ஒரு கண்ட்ரியும் விட்டு வைக்காத ஒரு இம்பேக்ட். இப்போ இதில் 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரி என்ன பண்ணியிருக்கு, நம்ம இந்தியா ராஜ்யம் என்ன பண்ணியிருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிற அந்த மத்திய அரசுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோன்னு நான் சொல்லுவேன். என்னோட ஓன் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, எதனாலனா இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையும் ஈரானுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிமானங்கிறது அந்த ஹார்மோஸ் மட்டும்தான். அது 97 கிலோமீட்டர் தான் அகலம். அந்த 97 கிலோமீட்டர் அகலத்தில் உலகத்தோட 20% ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ நான் இதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன், இந்த வழித்தடத்தை நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன்னா, அது இந்த போர் பண்ணுற அமெரிக்காவுக்கும் இம்பேக்ட் தான். ஏன்னா அவனுக்கான ட்ரேடு கப்பல்களும் அந்த வழியாக தான் போய் ஆகணும், சரக்கு கப்பல்களும் அந்த வழியாக தான் போய் ஆகணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஈரான் இப்படி சொல்லியிருக்கான், ஒரு கப்பலை கூட தான் அனுமதிக்க மாட்டேன்னு இருந்த ஒரு டைமில் இந்தியாவோட வெளித்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அதே மாதிரி மோடிஜியோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ சாதுரியமாக அந்த 2 கப்பலை இம்மிடியட்டாக கொண்டு ஒன்று மங்களூரும் ஒன்று குஜராத்தும் அடைந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு சேர்த்துட்டாங்க. இது ஒரு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான, மற்ற கண்ட்ரிகள் எல்லாம் வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட போர் நடந்து 10 நாளில் 15 நாளில் இந்த விஷயம் நடக்குது. அவ்வளோ பதட்டம் இருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம ஊர் மக்களை கூட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி சரக்கு கப்பல் கூட்டு வரதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சாதுரியமாக ஈடுபட்டிருக்காங்க. நம்ம வெளித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, நம்மளோட பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி. இது ஒன்று. இனி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம அந்த எல்பிஜி ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோல், டீசல், இதுக்கான இந்த க்ரூட் ஆயிலோட ரிசர்வ் எல்லா நாட்டும் கொஞ்சம் வச்சுப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி, இல்லைன்னா போர் பதட்டம் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா, ஏதாவது ஒரு தடைபடும் மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்தியாவுக்காக 74 டேஸுக்கான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ரிசர்வ் இருக்குது. ஸோ 74 நாள், கிட்டத்தட்ட 2.5 மாதம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ எந்த போருமே இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு 25-30 வருஷத்தில்
எந்தெந்த போர் இருந்தாலுமே அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கூடிய போன 20 நாள் நடந்திருக்கும். அதுக்குள்ளேயே அந்த சுச்சுவேஷன் பேக் டு நார்மல்னு வந்துடும். இப்போ இங்கே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 22 நாள் கடந்து இன்னும் அதோட போர் முடியுமா முடியாதா, எப்போ இல்லை பேச்சுவார்த்தை நடக்குமா, சமரசம் நடக்குமா, அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னும் வந்த மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 74 டேஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணது. இப்போ மோடி வந்து 2014 பதவியேற்று அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் நம்ம கூட்டியிருக்கோம். 74 நாளுங்கிறதே என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மோடி அவர்கள் 74 டேஸ் 74ங்கிறதே இவர் வந்த அப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நான் என்னோட ஞாபகம் கரெக்டா இருந்ததுன்னா 50 நாளுக்கு கீழே தான் இருந்தது. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான நடவடிக்கை. ஏன்னா ஜப்பான் மாதிரி யூஎஸ் மாதிரி உள்ள கண்ட்ரிலாம் வந்து கிட்டத்தட்ட 90 நாள் 95 நாள் இந்த மாதிரி ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம 74 நாள் ரிசர்வ் வச்சுக்கிறது பெரிய விஷயம். இப்போ எல்பிஜி விஷயத்துக்கு வருவோம். எல்பிஜி சிலிண்டரில் நமக்கு எங்கே கட்டுப்பாடு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த வணிக சிலிண்டர்களுக்கான கட்டுப்பாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரையாரிட்டி எங்கே கொடுக்குறோம், வீட்டில் இருக்கிற வீட்டு உபயோக டொமஸ்டிக் சிலிண்டருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறதுனால அங்கே ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வணிகத்தில் கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வ் நமக்கு வர லோடுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க சொல்லிட்டு ரிஃபைனரி ஐஓசிஎல், ஹெச்பி, பாரத் பெட்ரோலியம் அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களோட உயர் அதிகாரிகளோட ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதில் வீட்டு உபயோகத்துக்கும் 2-3 ஸ்டெப்பு நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணியிருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை. ஒன்று வந்து முன்னாடி நமக்கு எப்போ வேணால் புக் பண்ணலாம்ங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ வந்து ஒரு சிலிண்டர் வந்து 25 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் புக் பண்ணணும். ஏன்னா எப்படி இருந்தாலுமே ஒரு சராசரி குடும்பத்துக்கு 4-5 பேர் இருக்கிற குடும்பத்தோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் 40-45 நாள் வரைக்கும் வரும். நார்மல் 3 வேளை குக்கிங் பண்ணும்போது 40-45 நாள் வரும். இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் 2 சிலிண்டர் இருக்குது. அப்போ ஒரு சிலிண்டர் புக் பண்ணி நீங்கள் 25 நாளுக்கு அப்புறம் புக் பண்ணுங்க சொல்லும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறது. உங்கள் லோடு வரத்துக்கோ இல்லை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ டைம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரிஃபைனரிஸ் கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன், அது வந்து ரிக்வஸ்ட் இல்லை, ஆர்டர் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எல்பிஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரொப்பைன், பியூட்டேன், இந்த ரெண்டோட கலவை தான் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அப்போ 65% 35% ப்ரொப்பைனும் பியூட்டேனும் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலான சுச்சுவேஷனில் நம்மகிட்ட நிறையா ப்ரொப்பைன் பியூட்டேன் இருக்கும்போது இந்த ரிஃபைனரிஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு டைவெர்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் சப்ளை போயிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் மத்திய அரசு சொல்லிட்டாங்க, அதை கட் பண்ணிட்டு இங்கே எல்பிஜி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த ஒரு ஸ்டெப்புனாலே 18% இப்போ கிட்டத்தட்ட 38% நம்ம அதிகரிச்சிருக்கோம். எல்பிஜியோட ப்ரொடக்ஷன், இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷனே 38% வரைக்கும் அதிகரிச்சிருக்கும். இந்த 3 ஸ்டெப்புனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சிலிண்டரோடதுல எந்த கட்டுப்பாடும் இருக்கிற மாதிரி பப்ளிக் அவுட்ரேஜோ இல்லைன்னா அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. ஆனால் வணிகத்துக்கு வணிக சிலிண்டருக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்ம ஊர் மக்கள் ரொம்ப சாதுரியமாக விறகு அடுப்புக்கும் இல்லைன்னா எலக்ட்ரிக் அடுப்புக்கும் மாறி அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் அப்ரிஷியேட்டபிள் திங். நீங்க சொல்ற மாதிரி இந்த டிப்ளமேட்டிக் மூவ்க்கு முக்கியமானது, அவ்வளோ பெரிய போர் இதுல நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம 2 கப்பல்கள் மட்டும் அனுமதிச்சாங்க ஈரானு. அடுத்தது நம்ம பார்த்துருப்போம் 22 கப்பல் அதே ஹர்மோஸ் ஸ்ட்ரெயிட்ல இருந்து இப்ப மீண்டும் நமக்கு வரப்போறதா பிக் வின் ஃபார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கில செய்தித்தாள்கள்ல பாக்குறோம். அப்ப அந்த 22 கப்பல்ல இதே எல்பிஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது வரனால இன்னும் நீங்க சொல்றீங்க 18ல இருந்து 38 டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்சம் அச்சப்படாம இருக்கலாமா அந்த 22 கப்பல் வந்துட்டா? அதான் இப்போ அந்த 22 கப்பல் வந்து அது எல்பிஜி மட்டும் இல்லை, அதுல எல்லாமே வருது. க்ரூட் ஆயில் வருது, எல்பிஜி வருது, எல்லாமே வருது. அதனால அது நமக்கு கிளியரா இன்னும் அதோட ஸ்பிளிட் தெரியல, எவ்வளோ க்ரூட் ஆயில் எவ்வளோ எல்பிஜி பண்ண போறாங்க. அது நமக்கு இன்னும் மேபி அந்த ஷிப்பு வர்றதுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்த வெளியுறவுத்துறையோட டிப்ளமேட்டிக் பிக் வின் தான் இது. ஏன்னா வேற எந்த கண்ட்ரிக்குமே இந்த அளவுக்கு சாதுரியமாக அங்கேருந்து கப்பலை இந்த போர் சூழ்நிலையிலையும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த
ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்ல இருந்து கூட்டு வரது வந்து ரொம்ப. ஆனா நீங்க சொல்றீங்க இது டிப்ளமேட்டிக் வின், நம்ம பத்திரிக்கையிலேயே பிக் வின் ஃபார் மோடின்னு தான் போடுறாங்க. பட் எதிர்கட்சியில இருக்கிற நம்ம தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, யுஎன்எஸ்சியில வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்ப ஈரானுக்கு எதிரான யூஎஸ் கொண்டு வந்ததை நம்ம வந்து ஆதரிச்சிட்டோம் அப்படின்னு அவர் வந்து இதுதான் டிப்ளமேட்டிக் பாலிசியா, இதுதான் உங்க ஒன் சைடு ஃபாரின் பாலிசின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பட் ஈரானோட இந்தியன் அம்பாசிடர் வந்து சொல்றாரு, நாங்க எப்பவுமே இந்தியாவுக்கு உறுதுணையா இருப்போம், நீங்க சொல்ற மாதிரி அந்த கப்பல் போக்குவரத்து எல்லாமே நாங்க சரி செய்வோம், வி வில் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்பாசிடர் நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு, கள நிலவரம், உண்மை என்ன? நீங்க சொல்லும் வார்த்தையிலேயே அதுக்கான ஆன்சர் இருக்கு. எதிர்கட்சின்னா என்ன நல்லது நடந்தாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிறது அவங்களோட பாலிசி. ஆனா இது ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல எதிர்கட்சிகள் வேற இப்ப மணிப்பூர் இஷ்யூ பண்ணாங்க, பண்ணலாம், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் சோரோஸ் அந்த மாதிரி அதுல எது வேணா நம்ம அரசியல் பண்றோம். இப்போ ஒரு போரு, மக்கள் வந்து பீதி அடைஞ்சு நடுரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், சிலிண்டர் வந்து பேனிக் புக்கிங் அதிகமாகுங்கப்ப இதுல அவங்க அது மாதிரி பண்றது நியாயமா? நியாயங்கிற பேச்சுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபர்ஸ்ட் என்னோட அபிப்பிராயத்துல. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க இதே வந்து இப்ப எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவர் இந்த போர் மூட்டத்துல அது இன்னொரு போர் இதுக்கு முன்னாடி நடந்த போர் விஷயத்துலயும் சரி, இப்ப நடந்துட்டு இருக்கிற போர் விஷயத்துலயும் அவரை பகிரங்கமா கொடுத்த ஒரு இது ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை, வலைதளங்கள் எல்லாம் வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒன்றா சேர்ந்துருப்போம், நாங்க யுனைடெட். அது எப்படி இருக்கு இங்க நம்ம என்ன பண்றோம், இப்பதான்டா சான்ஸ், நம்ம அடிப்போம், மக்களை பீதி அடையக்கூடாது, அவங்களோட ஓட்டு வாங்கி தான் நம்மளும் நாளைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அவங்கள பயம் அடைய செய்யக்கூடாது, இந்த கண்ட்ரியில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு பேசிக் அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கிற எதிர்கட்சிகள்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுல என்ன அரசியல் லாபம் இதுல பார்க்கலாம், நமக்கு என்ன அரசியல் லாபம், எப்படி மோடியை பழி சொல்லலாம், எப்படி நம்மளோட வெளியுறவு பாலிசியை தாரடிச்சு காமிக்கலாங்கிறதா அவங்களோட குறிக்கோளா இருக்கே தவிர அவங்களோட கூட நிற்கணுங்கிறது தெரியல. ஆனா அவங்க அதுலயும் ஒரு சின்ன ஒரு சில்வர் லைன் என்ன பார்த்தீங்கன்னா, சசி தரூரோட ஒரு ஆன்சர் நீங்க பாத்தீங்களா தெரியல. சோனியா காந்தி ஒரு தரப்புல சொல்றாங்க, இந்தியா வந்து ஈரானுக்கு எதிராகவும் இல்லாம சப்போர்ட்டும் இல்லாம சைலண்டா இருக்கிறது வந்து இதுதான் அரசியல் சாணக்கியத்தனமா அப்படின்னு சோனியா காந்தி கேட்க, சசி தரூர் எப்படி சொல்றாருன்னா, இரங்கல் தெரிவிக்காத கூட கண்டனம் தெரிவிச்சாங்க. சசி தரூர் என்ன சொல்றாரு, மௌனம் காக்கிறது வந்து நம்ம வீக்னஸ் கிடையாது, அது நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி. அப்போ கரெக்டா சோனியா காந்திக்கு இது ஆன்சர் கொடுத்தது சசி தரூரோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே கரெக்டா ஆன்சர் அவருக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப கீழ்த்தளமான அரசியல் தான் சொல்லணும். ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பிரதம மந்திரியும் சரி, வெளியுறவுத்துறை சரி, ஒவ்வொரு நாட்டுக்கும் வெளியுறவு பயணத்துக்காக போய் அவங்கள பார்த்து பேசி அப்படி ஒரு ரிலேஷனை பில்டு பண்ணி இந்த சிச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்போ நான் ஒரு நார்வேயோட பிரான்ஸோட ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, வேற எந்த கண்ட்ரியாலையும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க முடியாது. அதாவது சைனாவை நம்ம குறை சொல்றோமா, சைனாவோட டிப்ளமேட்டிக் பிரச்சனை ஹேண்டில் பண்றோம், யூஎஸ்க்கு அதே மாதிரி யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்றோமா, சண்டை போடுறோம், டாரிஃப் போட்டப்போ அங்கே குறைச்சோம், அவங்ககிட்ட ஆயுதங்கள் வாங்குறோம். அதே மாதிரி உக்ரைன்கிட்ட நம்ம ஒரு நிலப்பாடு எடுத்திருக்கோம், ரஷ்யாகிட்ட ஒரு நிலப்பாடு வச்சிருக்கோம். அதே மாதிரி ஈரான், பாலஸ்தீன், இஸ்ரேல் எந்த நாடாக எடுத்துக்கும். ஆனா இந்த எந்த நாட்டுக்கிட்டையுமே நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்தியா அவங்களுக்கு எதிரின்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியா எங்களோட ஃப்ரெண்டு, எங்களோட நண்பன், அவங்களுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ரெண்டு கண்ட்ரி, இப்ப இந்தியா வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணும், அதே டைம் இஸ்ரேல் கூட சப்போர்ட் பண்ணும். இப்ப அதான் அடுத்த கேள்வி வச்சிருந்தேன், இஸ்ரேலோட பார்லிமெண்ட்ல போய் நம்ம பேசிட்டு வந்தோம், இஸ்ரேலோடையும் நம்ம தொடர்புல இருக்கோம், ஈரானுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ, மெடிசின்ல இருந்து என்ன பண்ணணுமோ, எவ்வளவு சப்போர்ட் பண்ணணுமோ நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்றோம். யுஏஇயோட அதாவது அரபு கண்ட்ரிஸோட அதிபர்களுக்கு ஃபோன் பண்ணி ஈரானை கண்டிக்கவும் செய்யறோம். யூஎஸ்டியும் நம்ம இதை கண்டிச்சு இதுக்கு போருக்கான சூழல் இல்லைன்னு ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த டிப்ளமேட்டிக் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா மோடி கவர்மெண்ட் வந்த அப்புறம் மாறி இருக்கு.
அதுதான் நீங்க இப்போ ஒரு டைம்ல வந்து இந்த எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பிரதம மந்திரி மோடி வந்து வெளிநாட்டு பயணத்துக்கு போனா அதை கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க, வீண் செலவு, இவ்வளோ கோடி ரூபாய் வெளிநாட்டு பயணத்துக்கு செலவு பண்ணாங்க, அப்படி இப்படி குறை சொல்லுவாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது பாசிட்டிவ் என்னன்னா, இதுக்கெல்லாம் அசராம நம்ம பிரதம மந்திரி வந்து அவர் பாட்டுக்கு அவரோட இந்த ரிலேஷன் பில்டிங்ங்கிற எக்ஸசைஸை குறிப்பா 2014 ஆரம்பிச்ச ஐ திங்க் 2015ல இருந்து அவரோட இந்த வெளிநாட்டு பயணங்கள் ஆரம்பிச்சாங்க. இந்தியா வந்து போகாம இருந்த கண்ட்ரிகள் கூட பாலஸ்தீன்ல வந்து போன ஒரே ஒரு பிரதமர் யாசர் அராஃபத் டைம்ல இருந்து இப்போ போனது நம்ம மோடி மட்டும்தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல போனது. அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் ஆகிக்கட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆகிக்கட்டும், ஈரான், எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருப்போமே தவிர நம்ம யாருக்கும் ஒருத்தர் சாதகமாவோ பாதகமாவோ நம்ம இந்தியாவா ஸ்டாண்ட் எடுக்காது. இந்தியா வந்து எப்பவுமே எல்லாரும் கூட ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அது வந்து இஸ்ரேல் கூடயும் நண்பனா இருப்போம், இங்க ஈரான் கூட நண்பனா இருப்போம், யூஎஸ் கூட நண்பனா இருப்போம், சைனா கூட நண்பன். ஸோ இதுதான் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. நீங்க வந்து ஒரு கண்ட்ரியை மட்டும் ஃபேவர் பண்ணி இன்னொரு கண்ட்ரியோட ஆர்குமெண்ட் பண்றது, டிஸ்பியூட் பண்றதுங்கிறது தட் இஸ் நாட் கால் டிஸ்பியூட், ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் பில்டிங். அந்த விஷயத்துல எதிர்கட்சிகளுக்கு ஆக்சுவலாக இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த வாரை யூஸ் பண்ணி இந்த நம்ம டிப்ளமேட்டிக் ரிலேஷன் சரியா ஒர்க் ஆகலை, ஒரு வீண் பழியை கொண்டு வராங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஈரானோட அமைச்சரோ சரி, அம்பாசடரா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன சொல்றாங்க, நாங்க இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லாம எல்லாத்தையும் பண்ணுவோம். அது வளைகுடா நாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த ஹோர்மஸ் வழியை தரது யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்தியாவோட ஃபிளாக்னு போட்டிங்கன்னா சரியான வேற மாதிரி அந்தஸ்துங்கிறது நிறைய பேர் இப்போ உணர்ந்திருப்பாங்க. கடைசியில 2 கேள்விகள். இங்க நம்ம பார்த்திருப்போம், தமிழகத்துல முதல்வர் அவர்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் தட்டுப்பாடு இல்லை, மத்திய அரசு சொல்லிட்டாங்க, பயப்பட வேணாம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் வந்து சிலிண்டர் விலைக்காக சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குன்னு போராட்டம் பண்றாங்க. அப்பாவு அவர்கள் வந்து இது வந்து ஆர்டிபிஷியலா பண்றாங்க, ஏன்னா அப்பதானே விலையை ஏத்த முடியும் அப்படின்னு இன்னொரு பூகம்பத்தை மக்களிடையே வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? மக்கள்கிட்ட இது ஏற்படுத்து, ஏன்னா ஒரு நாள் தான் போராட்டம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சத்தமே இல்லாம இருக்கு. அது என்ன, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சு அது செல்ஃப் கோலா போயிடும், நம்ம போஸ்ட்டுக்கு நமக்கே கோல் அடிக்கிற மாதிரி ஆயிடும்னு தெரிஞ்சு வச்சு. ஒன்று, நீங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லயே ஒரு விஷயம் கிளியரா இருக்குது. ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு அவரோட அமைச்சர்கள் மேல இல்லைன்னா அவங்களோட கட்சி மேல அரசு மேல எவ்வளவு அளவு கண்ட்ரோல் இருக்குங்கிறது இதுல இருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவர் ஒரு இடத்துல ஒரு அறிக்கை சொல்றாரு, அமைச்சர்கள் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. நமக்கு கடந்த 4.25 வருஷமா இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது புதுசு கிடையாது, மக்களுக்கும் அது பழகி போச்சு. ஆனா இதுல என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இங்க ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம பேசுறாங்க அவங்களோட அமைச்சர்கள். இப்போ இந்த ரிஃபைனரிஸ், ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹெச்பி இல்லைன்னா பாரத் பெட்ரோலியம், இவங்க எல்லாரோட அந்த உயர் அதிகாரிகள் பேசுறது என்னன்னா, இந்த கிரைசிஸ், இந்த வார் கிரைசிஸ் வந்த டைம்ல இருந்து அவங்க வந்த புது லோடு ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு, ஸ்டேட்டுக்கான கோட்டாவை கொடுத்துட்டு, இது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், யார் யாருக்கு கொடுக்கணும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாநில அரசுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல நீங்க எப்படி மத்திய அரசு குறை சொல்ல முடியும்? ஏன்னா இதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த லோடை கொடுத்துட்டு இவ்வளவு லோடு இருக்கு, இதை நீங்க தமிழ்நாடுக்கு எப்படி தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய கோட்டா கொடுத்துட்டு இதை நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க விநியோகம் பண்ணிக்கலாம். அது வணிகத்துக்கு விநியோகம் பண்றீங்களா, டொமஸ்டிக் விநியோகம் பண்றீங்களா, உங்க இஷ்டம். இப்படி அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களால குறை சொல்றதுக்கு தார்மீகமா எந்த ஒரு அர்ஹதையும் கிடையாது. இந்த விலையேற்றம் சி, இப்போ டொமஸ்டிக்குக்கான விலையேற்றம் எப்பவுமே அது மார்க்கெட் ரிலேட்டட் தான். இப்போ ஆயில் விலை இன்னைக்கு வந்து இந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி 65 to 70 டாலர் பர் பேரல் இருந்தது. இன்னைக்கு $128 பர் பேரல் வந்திருக்கு. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேல இந்த போர் பதட்டம் கண்டினியூஸ் ஆகுதுன்னா யாராலையுமே விலைவாசி ஏத்தாம இருக்க முடியாது. ஏன்னா டிமாண்ட் சப்ளை தான் அதோட பேசிக் பிரின்சிபிள். ஆனா என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, கடந்த 22 நாளைக்குள்ளேயே கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸ்லயுமே 10% 30%, 35% வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இந்தியா தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு ₹1 கூட ஏத்தாத ஒரே ஒரு நாடு. இது வந்து எத்தனை எதிர்கட்சிகள் ஒத்துப்பாங்கிறது
நீங்கள் பார்க்கணும். அதோட ஒரு டேட்டா பாயிண்ட் கூட நான் பார்த்தேன் ஒரு இதில். எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் 32% விலை ஏற்றிருக்காங்க. அமெரிக்கா, இந்த போர் பதட்டத்துக்கு ஒரு முக்கியமான ரீசனான அமெரிக்காலேயே 23% எல்பிஜி ப்ளஸ் இதோட கேசலினோட விலை ஏற்றிருக்காங்க. கம்போடியா, கனடா, வியட்நாம், லாவோஸ், பாகிஸ்தானில் 25% விலை ஏறிது. இன்னைக்கு அங்கே போனீங்கன்னா 1 லிட்டர் 300 ரூபா விற்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்தியாவோட இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட விலை என்னைக்கு கடைசி ஏறிச்சுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கிட்ட இருக்கும். அந்த 100 ரூபாங்கிற அதே இதில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அப்போது விலை பேரல் க்ரூட் ஆயிலோட விலை கம்மியானப்போ ஏன் விலை குறைக்கலன்னு கேட்க தெரிஞ்ச எதிர்கட்சிகளுக்கு இன்னைக்கு விலை ஏறிடுச்சு, நீங்கள் விலை ஏற்றலன்னு கேட்க வாய் வரல. பார்த்தீங்களா? அதுதான் இவங்களோட கீழ்த்தனமான அரசு. லாஸ்ட் கேள்வியா, நம்ம மக்கள் பயப்படணுமா இல்லை நடவடிக்கைகள் சரியா இருக்கா, என்ன சொல்றீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம மத்திய அரசு கொடுக்க அந்த அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ஸு, ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கறது, இல்லை நியூஸ் சேனல்ஸ் பார்க்கறது ரொம்ப நல்லது. அன்னெசரி ரூமர்ஸோ இல்லை தேவையில்லாத வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகளோ பார்த்து அச்சப்பட்டு போய் தேவையில்லாமல் 10 லிட்டர் 15 லிட்டர் பெட்ரோல்லாம் வீட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது பெரிய டேஞ்சர். அதை விட பெரிய டேஞ்சர். நீங்கள் உங்கள் உசுரை காப்பாற்றுவீங்களா இல்லை போர் பதட்டத்தினால நான் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கணும், டீசல் வாங்கி வச்சுக்கணும்னு இருப்பீங்களா? அது பண்ணாமல் நீங்கள் உங்களோட மெஷினரி, அந்த இந்த சிஸ்டத்தை நம்புங்க. நம்ம பிரதம மந்திரி சரி, வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நல்லாவே தெரியும், முன்னாடியும் தெரியும் எங்கே எப்படி எதை நம்ம ஹேண்டில் பண்ணோங்கிறத இந்த அறிவு சார் எதிர்கட்சிகளை விட நல்லாவே நம்ம அமைச்சர்கள் பெருமக்களுக்கு தெரியும். அதனால அவங்கள மட்டும் நம்புங்க. இந்த லோக்கலாக வர ரூமர்ஸு, தப்பான செய்திகள், வதந்திகளை நம்பக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வதந்தி வந்த டைமில் ஒரு 2 நாள் பெட்ரோல் பங்க்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்கு. இப்போ யாரா போகிறாங்களா? இல்லை. அவங்க தேவைக்கு தான் போய் அடிச்சுக்கிறாங்களே தவிர யாரும் இந்த மாதிரி ஹார்டிங் பண்ணக்கூடாது. அது தேவையில்லாமல் நீங்கள் நினைக்கிற அந்த விலைவாசி தான் ஏற்றி விடுமே தவிர, அவன் வணிக சிலிண்டர் கருப்பு சந்தையில் 4000 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ இட்ஸ் இஸ் வெரி சேட். அந்த மாதிரி நம்ம தான் அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்குறோம். நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிதலோடு கூட நடந்துக்கணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்தமைக்கிற ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி கார்த்திக்.